நான் 2011 வந்து புதிய தலைமுறை அறக்கட்டளையோட மெம்பர். ஸோ 2013 சுயதொழில்னு சொல்லி கிண்டியில முதல் ஈவெண்ட் நம்ம அறக்கட்டளையோட முதல் ஈவெண்ட்ல இருந்து நான் இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி என்னுடைய ஜேர்னி. வெங்கடகிரி சாராக இருக்கட்டும், ஃபவுண்டர் சத்யநாராயண் சாராக இருக்கட்டும், புதிய தலைமுறையோட இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கேன். 2009 மேகசின் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நான் வந்து ரீடர், வாசகர். ஸோ வாசகர், அறக்கட்டளை மெம்பர், இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோர். ஸோ ஒரு 13 வருஷம் ஐடி இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக வந்து நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன் 2013. ஸோ அப்போ இருந்தே வந்து எனக்கு வந்து இந்த தொழில் சம்மந்தமாக வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, தாத்தா வந்து பிஸ்னஸ்ஸு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ 70s 80s அந்த டைமில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான். அக்ரிகல்ச்சர் வந்துட்டு எங்கள் தாத்தாவால் என்ன பண்ண முடியுமோ நிறைய விஷயம் பண்ணாங்க. ஸோ அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஒரு ஜீன் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு ஃபயர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் 9th சயின்ஸ் படிக்கும்போது ஹனிபீஸை பற்றி நான் ஸ்டடி பண்ணேன். ஸோ அப்போ இருந்தே எனக்கு அந்த ஒரு ஹனிபீஸோட என்ன ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொல்லி எனக்கு அப்போவே ஸ்டடி பண்ணதுனால அதோட தாட் ப்ராசஸ் வந்து ஆரம்பத்திலே உள்ளே இருந்துச்சு. ஸோ 2017 நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிஃபார்ம் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணி இப்போ இது வந்து எனக்கு 9th இயர். ஸோ இந்த 9th இயரில் நல்ல டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஹனி வந்து நம்ம ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்லைட்லையும் நான் இதை எப்படி பண்ணேன், என்ன மாதிரி ப்ராசஸ் இது நடந்துச்சு, எப்படி ஸ்கேல் அப் பண்ண பிஸ்னஸை, எந்த லெவலில் வந்து நிறைய பேருக்கு நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்து நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு சேல்ஸில் தான் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தேனினா என்ன, அது என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தேவை. எல்லாருடைய அடிப்படை தேவை வந்து உணவு. இந்த உணவு வந்து உற்பத்தி பண்ணுறதுல பெரும்பங்கு வந்து தேனீக்களுக்கு இருக்குது. ஸோ தேனீக்கள் இல்லை அப்படின்னா உலகம் வந்து இல்லை. உலகம் இயங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தேனீக்கள். இப்போ இந்த தேனீக்களில் வந்து 4 டைப் ஆஃப் ஹனிபீஸ் இருக்குது. எப்பிஸ் சரணா, எப்பிஸ் மெல்லிஃபரா, அப்புறம் கொசுத்தேனின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சம்பாயின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மலைத்தேனி. இப்போ நம்ம வளர்க்குற தேனி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பிஸ் சரணா இண்டிகான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்திய தேனி. இன்னும் இது போக வந்து இத்தாலிய தேனி இருக்குது. இத்தாலிய தேனி வந்து நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸுக்கு கீழே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தென்காசி, திருநெல்வேலி. ஸோ ஆல்மோஸ்ட் நான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாக்ஸ் இது வரைக்கும் கஸ்டமருக்கு போட்டு கொடுத்தது போய் நானும் தனியாக வந்து பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வருஷத்துக்கு ஒரு 1 டன் வரைக்கும் ஹனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். ஸோ தேனி ஒரு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ராணி தேனி இருக்கும், ஆண் தேனிகள் இருக்கும், அப்புறம் ஒர்க்கர் பீ இருக்கும். இந்த குயின் பீ தான் வந்து மெயின். ஆக்சுவலாக ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து இந்த குயின் பீ இல்லை அப்படின்னா முட்டை போடுறதோ குஞ்சு பொரிக்கிறதோ அந்த ப்ராசஸ் நடக்காது. ஸோ குயின் பீ தான் மெயின். ஒர்க்கர் பீ வந்து தேனீக்களை தேனை சேகரிக்கிறது, போலன் மகரந்தத்தை சேகரிக்கிறது எல்லாமே பண்ணும். ஆண் தேனீக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் மட்டும் தான் பண்ணும். ஸோ இந்த ஒர்க்கர் பீ தான் வந்து ராணி தேனிக்கான ஸ்பெஷல் ஃபுட்டு ராயல் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, அதை வந்து உற்பத்தி பண்ணி குயின் பீ கொடுக்குறது. இந்த குயின் பீயோட வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 to 5 வருஷம் தான் இதோட லைஃப் டைம் வந்து குயின் பீயோட லைஃப் டைம். அப்புறம் ஒர்க்கர் பீ வந்து இதோட லைஃப் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 45 days to 60 days தான் அதோட லைஃபு. ஒன்ஸ் வந்து கொட்டிருச்சு அப்படின்னா இறந்துரும். கொடுக்கல அப்படின்னா அதனால் உயிர் வாழ முடியாது. கூட்டம் சுத்தம் பண்ணுறது, கூட்டத்துக்கு வந்து டெம்பரேச்சர் பாக்ஸில் மெயின்டைன் பண்ணுறது, எல்லா வேலையும் எது பண்ணுதுன்னா ஒர்க்கர் பீ தான் பண்ணுது. நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறோம், அந்த மாதிரி இதுக்கு சைன் லாங்குவேஜ்னு 2 சொல்கிறாங்க. தேனீக்கள் வந்து தன்னுடைய உணவை தேடுறதுக்கு வந்து ரெண்டு டான்சிங் மூமெண்ட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வட்ட நடனம், வாலாட்டு நடனம். ஸோ தனக்கான சோர்ஸ் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அது வந்து டான்சிங் மூமெண்ட் மூலியமாகவே கம்யூனிகேட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஃபுட்டு இருக்குது, ஸோ நம்ம அந்த பூவில் போய் எடுக்கணும், தேனை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 2 டான்சிங் மூமெண்ட்டும் அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தனக்கு ஆபத்து வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கொட்டும். ஸோ கொட்டும் போது என்ன ஆகுனா அதோட ஸ்மெல் ஐடென்டிஃபை பண்ணி மற்ற பீஸும் நம்மளை வந்து கொட்டும். ஸோ அது வந்து அந்த ஒரு ஸ்மெல்லை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை கொட்டுறதும் வந்து உண்மையிலே அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் மகரந்த சேர்க்கை, விவசாய மகசூல் அதிகரிப்பு, உணவு உற்பத்தி அதிகரிப்பு, தேன் உற்பத்தி அண்ட் விற்பனை. இந்த மகரந்த சேர்க்கை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. எல்லாருடைய உணவு தேவை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் மகரந்த சேர்க்கை தான். தேனீக்கள் வளர்க்கறதுனால உணவு உற்பத்தி வந்து ரொம்ப அதிகரிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குன்னா தென்னந்தோப்பில் வந்து நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா 10 காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும். ஸோ அதாவது மகசூல் அதிகமாக இருக்குது. தென்னை மட்டும் இல்லை, வாழை, நெல், எள்ளு, சோளம் அந்த மாதிரி வந்து எந்த இடத்துல நம்ம வந்து பாக்ஸ் போட்டிருக்கோமோ விவசாயிகளோட வருமானத்தை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் அதிகப்படுத்துறது வந்து தேனீக்கள் தான். விவசாயிகள் மட்டும் இல்லை, எல்லாருடைய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறது தேனீக்கள் மட்டும்தான். ஒரு சொட்டு தேனை எடுக்கிறதுக்கு
1000 ஃப்ளவரில் போய் உட்காருது தேனீக்கள். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. தேனை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து 3 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் ஆவரேஜாக வந்து ட்ராவல் பண்ணுது. அப்புறம் ஒரு சொட்டு தேன் எடுக்கிறதுக்கு 1000 ஃப்ளவர்ஸ் அட் அ டைமில் 1000 ஃப்ளவரில் வந்து அது வந்து தேனை வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ இது நான் கலெக்ட் பண்ண என்னுடைய 3 டைப் ஆஃப் ஹனி. மல்டி ஃப்ளவர் ஹனி, ட்ரம்ஸ்டிக், அதாவது முருங்கைப்பூ தேன், அப்புறம் கொம்பு தேன் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து 17 வகையான தேன் வந்து நான் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே வந்து உற்பத்தி பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நெல், எள்ளு, சோளம், சூரியகாந்தி, சன்ஃப்ளவர், அப்புறம் பருத்தி, அப்புறம் வந்து தென்னை, முருங்கை, வாழை, அப்புறம் ஆலமரம், அரச மரம், அத்தி மரம். ஸோ இது எல்லாமே எப்படின்னா ஒவ்வொரு பூ பூக்கக்கூடிய அந்த சீசனை பொறுத்து. இப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சன்ஃப்ளவர் வந்து மகசூல் பண்ணுவாங்க விவசாயிகள். அந்த டைமில் சன்ஃப்ளவர் கனி மட்டும், அதாவது இதில் நம்ம சூரியகாந்தியிலேருந்து மட்டுமே கிடைக்கும். ஸோ இதில் இந்த ரெண்டாவது இமேஜ் பாருங்கள். கிட்டத்தட்ட கடலெண்ணெயும் சன்ஃப்ளவர் கனியும் நீங்கள் வச்சிங்கன்னா வித்தியாசம் தெரியாது. எது கடலெண்ணெய், எது வந்து சன்ஃப்ளவர் கனிங்கிறது நமக்கு வித்தியாசமே தெரியாது. அந்த மாதிரி கலர் வந்து வேரி ஆகும். மார்க்கெட்டில் கிடைக்கிற கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஃப்ளேவர் ஹனிங்கிறது கிடையவே கிடையாது. அந்தந்த பூக்கள்ல இருந்து எந்தெந்த பூக்களில் தேனி வந்து கலெக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் வந்து தேனோட நிறம், சுவை எல்லாமே மாறுபடுது. அதே மாதிரி இப்போ சன்ஃப்ளவர் கனி வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டாக் வச்சிருக்க முடியாது. நெய் மாதிரி உறைஞ்சிரும். ரொம்ப நாள் அது வந்து ஷார்ட் டேர்மில் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தென்னை வாழையிலேருந்து எடுக்கிறது வந்து பியூர் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்கோ இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பூக்கள்லையும் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சீசனை பொறுத்து தான் வந்து தேனோட நிறமும் மாறுது, சுவையும் மாறுது, தரமும் மாறுது. ஸோ தேன்லேருந்து மதிப்பு கூட்டக்கூடிய பொருள். நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது வந்து தேன் அடை. அது வந்து தேனை வந்து மெழுகு வந்து தேனீக்கள் வந்து மெழுகு கெட்டி, ஸோ அந்த மாதிரி தான் வந்து முதல்ல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் பாருங்கள். அதில் தான் வந்து அதோட ஹெக்ஸகன் சேஃப்னு சொல்லுவோம். நம்ம ஹெக்ஸகன்னா அருங்கோண வடிவில் தான் தேனீக்கள் வந்து தேன் கூட கெட்டும். ஸோ அருங்கோண வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. அதோட ஸ்டோரேஜ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். நம்ம வச்சு பாக்ஸில் வச்சு நம்ம தேனி வச்சு வளர்க்குறோம். ஸோ இருட்டறையில் கிட்டக்கூடிய எப்பிஸ் சரணா இண்டிகான்னு சொல்லி அந்த இந்தியன் பீஸ் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ பாக்ஸில் வச்சு இந்த மாதிரி சட்டம் வந்து உங்களுக்கு செவ்வக சைஸில் இருக்கும். மெழுகு வந்து அந்த மாதிரி கெட்டும். ஸோ அந்த மெழுகுலேருந்து வேஸ்ட் ஆனது தான் வந்து இந்த ரெண்டாவது தேன் மெழுகு. இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டத்துக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்புறம் மகரந்தம் வந்து யார் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்கன்னா புரோட்டீன் யாருக்கு அதிகமாக தேவைப்படுதோ அவங்க வந்து அதிகமாக மகரந்தம் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. இந்த தேன் மெழுகை வந்து காஸ்மெட்டிக்ஸ் பீப்புள், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக வந்து மெழுகு வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இது பெட்டியோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து புழு அறைன்னு சொல்லுவோம், மேலே புரூட் சேம்பர் சொல்லுவோம், மேலே இருக்கிறது சூப்பர் சேம்பர், அதுக்கு மேலே மூடி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக இருக்கும் வாசல், தேனீக்கள் போயிட்டு வர்றதுக்கு வந்து அது வந்து வாசல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட். ஸோ இது நான் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட். தேனீக்களுக்கு வந்து என்ன பயன்னு கேட்டிங்கன்னா புகை. நீங்கள் வந்து புகையை அடித்தோம் அப்படின்னா ஒன்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு புகையை அடித்தா அது வந்து ஒரு சின்ன பயமுறுத்தல், அவ்வளோதான். மற்றபடி நம்ம அதை வந்து ரொம்ப டிஸ்டர்பு பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் தேனை கலெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்மோக்கர்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிறது வந்து தொப்பி, பீவேல், நமக்கு ஃபேஸில் எதுவும் கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது இருக்கிறது. மூணாவது வந்து கத்தி. ஸோ நாலாவது வந்து எக்ஸ்ட்ராக்டர். இதுதான், இந்த எக்ஸ்ட்ராக்டரில் தான் வந்து நான் தேனை வந்து தனியாக அந்த அடையை வந்து சுற்றி வந்து நான் தேனை எடுக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து லைவ் செஷனை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சார்கிட்ட நான் ஆல்ரெடி கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 2 மாதம் கழித்து சார் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு. ஸோ அதை சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ எப்படி நான் வந்து சந்தைப்படுத்தினேன் அப்படின்னா, நம்ம பேசிக்காக ஐடிங்கிறதுனால பிஃபார்முங்கிறது நான் டொமைன், என்னுடைய வெப்சைட்டோட நேம் வந்து bfarm.in. ஸோ யாருனாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு ஆர்டர் வரும். ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு எனக்கு கஸ்டமர் இருக்காங்க. கனடா, யூஎஸ், யூகே அந்த மாதிரி இருக்காங்க. நார்த் இந்தியாவில் நிறைய கஸ்டமர் இருக்காங்க. எங்கள் ஏரியா சவுத் இந்தியாவில் இருக்காங்க. என் பக்கத்து ஊருக்காரே வந்து ஆன்லைனில் எனக்கு பார்த்துட்டு டேரெக்டாக என்னோட கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்குது எனக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் வந்து டேரெக்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 100% யார் தேவையோ அவங்க தான் என்னை ரீச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து நினைக்கிறேன், பெரிய மார்க்கெட்டிங் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது மெயினாக வந்து நான் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேனி பெட்டி நம்மளே பாக்ஸ் செஞ்சு பீஸை ஃபீட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம். அது 3,500 வந்து தேனி பெட்டியும் தேனீக்களை சேர்ந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஹனி பீஸ் மட்டும்னா 1,500க்கு பண்ணுறேன். ஸோ இந்த கீழே இருக்கிற கால்குலேஷன் வந்து நான் ஒரு அப்ராக்ஸாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ பெர் இயருக்கு வந்து இந்த டேர்ன் ஓவர் வந்து எனக்கு வந்து ஒரு 26,50,000, 26,50,000 ரூபா என்னுடைய ஆனுவல் டேர்ன் ஓவர். ஸோ மொத்த டேர்ன் ஓவர் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17,50,000 வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும். எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 9 lakhs to 10 lakhs
இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் 9 lakhs to 10 lakhs நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்னுடைய கால்குலேஷன் வந்து இயருக்கு எனக்கு 25 lakhs வந்து ஆவரேஜாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக டிசம்பரில் வந்து நாங்கள் பேசிட்டு ஜனவரி முடிச்சிட்டேன். ஜனவரி வந்து டிவிஎஸ் குரூப்போட டைப் பண்ணியிருக்கோம். ஒரு 200 பாக்ஸ் அவங்க பிளான் பண்ணி ஒரு 20 பாக்ஸ் 40 பாக்ஸ் நான் சப்ளை பண்ணிட்டேன். ஒரு 6 லட்ச ரூபா பிஸ்னஸ்க்கு வந்து டிவிஎஸ் குரூப் வந்து ஒரு 550 ஏக்கர் இடம் அவங்களுக்கு, ஏர்வாடி திருக்குறுக்குடி தான் அவங்க நேட்டிவ். ஸோ அங்கே வந்து ஒரு 6 லட்ச ரூபா பிஸ்னஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து டெடிக்கேட்டடான சப்போர்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு. நம்ம நேரங்காலம் பார்க்காம உழைச்சோம் அப்படின்னா அந்த உழைப்புக்கு வந்து ஊதியம் வந்து நம்ம தேடி போடணும்னு அவசியம் இல்லை, அவங்களே வந்து நம்மளை தேடி வருவாங்க. ஸோ எப்போதும் ஆக்டிவாக இருக்கணும். திரும்ப வந்து நான் பீஸ்ட்லேருந்து நிறைய விஷயம் நான் கற்றுருக்கேன். நிறைய விஷயம். ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பு, சேமிப்பு, நெட்வொர்க்கிங்கு, கம்யூனிகேஷனு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ரொம்ப பிணைப்பாக வந்து ஒரு 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 விஷயம் தேனீக்கள் வந்து அது காடு எப்படியோ இயற்கை எப்படியோ இறைவன் எப்படியோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்து தான் வந்து இந்த தொழில். விவசாயம் இல்லை அப்படின்னா மழை. இப்போ எனக்கு வந்து இப்போ நேற்று கூட நான் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஏர்வாடி போயிட்டு தான் வந்தேன். நான் பாக்ஸ் போட்டிருக்க இடத்துல மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இப்போ 21 to 25 வந்து நமக்கு ஹெவி ரெயின். ஸோ நான் ரெயினுக்கு முன்னாடி என்னோட பாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹனி ஈல்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக கரெக்டாக பங்க்சுவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம மலைவாழ் மக்களுக்கு நாங்கள் டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நிறையா ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஏரியாவில் குறைஞ்சது ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருங்கலேருந்து 1 ஏக்கர் நிலம் வச்சுருந்ததுலேருந்து 70 ஏக்கர், 100 ஏக்கர், அப்புறம் 50 ஏக்கர், அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் ஆல்மோஸ்ட் ஒரு 950 ஏக்கர்ஸ் இதுவரை கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 1000+ பாக்ஸுக்கு மேலே சப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட்டில் இதுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது, யாரு கீழே இந்த டிபார்ட்மெண்ட் வருது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அதாவது வேளாண்மை துறை, அப்புறம் தோட்டக்கலைத்துறை, அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, கேவிஐசி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேவிஐசி கீழே தான் வந்து இந்த ஹனி வந்து மிஷன் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேவிகேங்கிறது வந்து கேவிஐசி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டட் இன்ஸ்டியூட்டு. இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து தேனி வளர்ப்பு ட்ரைனிங் வந்து கேவிகே தான் எங்களுக்கு பண்ணாங்க. எனக்கு ட்ரைனிங் நிறையா கொடுத்தாங்க. அப்புறம் எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், எம்எஸ்எம்இல எனக்கு மென்டர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரேட்மார்க் காப்பிரைட் விஷயம்லாம் வந்து நிறையா நாலேஜ் ஷேர் பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்போ ஈவெண்ட் எல்லாமே வந்து எம்எஸ்எம்இ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பேங்கிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ். ஸோ எங்கள் ஏரியாவில் கோஆப்ரேட்டிவ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எஸ்பிஐலையும் கனரா பேங்க்லேயும் வந்து பீ கீப்பிங் வந்து தனியாக ஒரு லோனே இருக்குது, ஸ்கீமே இருக்குது. ஸோ ஒரு 3 lakhsக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு கொலெக்ட்ரலோ ஏதோ ஒரு தேவையில்லை, டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மாவட்ட தொழில் மையமும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கலெக்டரேட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ நான் கவர் பண்ண ஏரியாஸ், நான் சொன்ன 950 ஏக்கர்ஸ் இடமும் நான் மேப் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்களுடைய தென்காசி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். ஒவ்வொரு வில்லேஜஸும் கவர் பண்ணியிருக்கேன். மகரந்த சேர்க்கைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்கான ஒரு இதுக்கு வந்து, அதாவது விவசாய மகசூலை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நான் பண்ண பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக இதை நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு 1 or 2 year இல்லை, ஒரு 9 years ஜேர்னி. இது வந்து ஒரு நாள் ஜேர்னி கிடையாது. 2017 to 2026 2026 கிட்டத்தட்ட 9 years கன்சிஸ்டன்ட் உழைப்பு தான் இந்த மேப். ஆக்சுவலாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த ஏரியா எவ்வளோ பாக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது டீட்டெயில் அது. ஸோ கடைசியாக ஒரு கோட்டு, தேனீக்கள் இல்லை அப்படின்னா அந்த உலகம் இல்லை. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கோட்டு, தேனீக்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உலகத்தோட வாழ்வியல் வந்து 4 வருஷம்தான். ஸோ தேனீக்கள் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ பாதுகாக்கமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளும் வாழ்ந்துக்கிடுவோம், இயற்கையும் தன்னை வந்து தவமிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த விதை விழுந்ததுனால இன்றைக்கி ஒரு என்டர்ப்ரனராக இறைவன் அருளால் நம்ம வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தில் தொழில் முனைவோராக பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ISRB எக்ஸ்போ ஃபோரம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.